வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விஜயனுடைய அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்தே மக்களுக்காக சொல்லப்பட்ட அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது தாவேக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னவெல்லாம் செய்வோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் தான் ஆகிறது, அதற்குள்ளாக இப்படி ஒரு கேள்வியா என்று சிலர் எழுப்பினால், நாம் அப்படியாக ஒரு கேள்வியை எழுப்பவில்லை. ஆனால் அவர்கள் செய்வதாக சொல்லிவிட்ட சில விஷயங்களில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த செயல்பாடு என்பது முழுமையாக அடைந்திருக்கிறதா? பயிர்க்கடன் தள்ளுபடி என்றால் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது ஒன்று, செய்தது வேறாக இருக்கிறது. பால் உற்பத்தியாளரிடமான அந்த கொள்முதல் விலை என்பது அவர்கள் சொன்னது ஒன்று, செய்வது வேறாக இருக்கிறது. தூய்மை பணியாளர்களிடம் வாக்குறுதி சொன்னது ஒன்று, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்பது. சூப்பர் 6 என்று 6 சிலிண்டர்கள் என்று சொன்னார்கள், இன்று 3 சிலிண்டர்கள் தான் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு விஷயங்களை நாம் பட்டியலிடுகிறோம். வெற்றி பயண திட்டம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் சொல்லிய வாக்குறுதி வேறு, இப்பொழுது பாதிதான் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது பற்றித்தான் இன்றைக்கு நாம் வாதி கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து வழக்கறிஞர் மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டு இயக்கத்தை சார்ந்த காவிரி தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். ஜூம் வாயிலாக சங்கீதா அவர்கள் கோவையிலிருந்து இணைகிறார்கள். அதே போன்று சென்னையிலிருந்து லக்ஷ்மி அவர்களும் இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். நான் முதல்ல மதிவாணன் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அரசனுடைய செயல்பாடுகள்? அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு செய்திருக்கிறாங்கன்னு தாவேகாவினர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இல்லை, ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாண்டு, தேர்தலுக்கு வரும்போது ஒரு ஸ்டாண்டு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரே ஸ்டாண்டில் அவர் இருந்ததா இல்லை. நீங்கள் தமிழ்நாடுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் சரி. நீங்கள் வாக்குறுதிகள்னு பேசும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது தேர்தலுக்கு முன்னாடி அனைவருக்கும் 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும்னு சொன்னார். ஆனால் கொடுத்தது 3 சிலிண்டரு. அதுலேயே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் 200 யூனிட் இலவசம்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 500 யூனிட் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே போயிட்டா அப்போ கணக்கு கிடையாது. அது பிரச்சனை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அதில் விலைவாசி உயர்வு வேறு இருக்குது, மின்கட்டண உயர்வு. அதை பற்றி பேசுறதே கிடையாது. பல பேருக்கு பல மடங்கு உயர்ந்து நிற்குது. ஏன்னு கேட்டால் பதில் சொல்ல தயாராக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, 50,000 70,000ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் கட்டணமில்லா பேருந்து தான் அவர் சொன்னது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மாநகர நகர பேருந்துகள் மட்டுமே கட்டணமில்லா பயணம் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி 2,500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். நம்ம கொடுத்த திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பேர் மாற்றிட்டு அதே 1000 ரூபாய் திரும்ப கொடுத்துட்ருக்காரு. அப்போது நாம் கொடுத்த புதுமை பெண் திட்டத்தை தான் மாற்றி கொடுக்குறாரு. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்துக்குமே அதே மாதிரி தான் பண்ணுறாரு. இப்போது காலை சிற்றுண்டி திட்டமும் நம்மளுடைய திட்டம் தான், அதையும் மாற்றி கொடுக்குறாரு. இப்போது எந்த திட்டமும் ஜோசப் விஜய் அவர்களுடைய சொந்த சிந்தனையில் இல்லாத ஒரு திட்டம். எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்தை தான் அவர் தன்னுடைய பேரில் அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ ஏற்கனவே திமுக அரசாங்கத்தின் சார்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காருன்னு, அது வேற ஒரு தலைப்பு. நம்ம இப்போ என்னென்னா, அவர் சொல்றதாக செய்த வாக்குறுதி கொடுத்து அதன் மூலமாக வாக்கு அறுவடை செய்துவிட்டு இன்னைக்கு அதை ஏன் நிறைவேற்ற முடியல? அதை ஏன் பாதியாக பண்றார்? இல்லை, அவரால் பண்ண முடியாது சார். முதல்ல அவருக்கு நிர்வாக திறன் ஒன்று இருக்கணும். நீங்கள் தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி அவருக்கு குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி எதுவுமே தெரியாமல், தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் எல்லாமே பேசினார். நீங்கள் தளபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் அவருடைய சொந்த சிந்தனையிலேருந்து வந்த விஷயங்கள்லாம் கிடையாது. அவர் என்ன நினைச்சாருன்னா, பதவி ஏற்ற உடனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு காலந்தாரத்தில் தான் முடிவு பண்ணார். ஆனால் இங்கே இருந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவரால் அதை செய்ய முடியல. செய்ய முடியாமல் என்ன பண்ணுறாருன்னா, மாட்டிக்கிறது. எப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இங்கே பேசும்போது டீலிமிட்டேஷனை பற்றி பேசுவார். இங்கே இருக்கும்போது 543 தான் இருக்கணும், 39 தொகுதி தான் இருக்குவார். ஆனால் அங்கே போயிட்டு அமித்ஷாவை பார்த்த உடனே ஃபேர் டீலிமிட்டேஷனாக மாற்றிடுவார். இங்கே நோ டீலிமிட்டேஷன், அங்கே போனால் ஃபேர் டீலிமிட்டேஷன். அப்போ அவரோட ஸ்டாண்டு
மாற்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஓ. நீங்கள் கர்நாடகாவில் வந்து தண்ணி வாங்கி கொடுக்கணும்னு கேட்டால் அதை பற்றி அங்கே போய் பேச மாட்டார். குறுவை சாகுபடிக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் அதை பற்றி பேச மாட்டார், அங்கே போயிட்டு அமைதியாக இருப்பார். மேகதாது பற்றி பேச சொன்னால் அங்கே போய் அமைதியாக இருப்பார், இங்கே வந்து பேசுவார். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து டபுள் ஸ்டாண்டு தான். நீங்கள் அன்ன யோஜனா அந்த யோஜனான்னு சொல்லி ஒரு திட்டத்தில் வந்து மொத்தமாக ரேஷன் அரிசி வந்து எல்லாருக்கும் குறைச்சிருக்காங்க. அதை பற்றி இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. நிதி பகிர்வை பற்றி பேசவே கிடையாது. நிதி பகிர்வுக்கு தனி தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானம் கொண்டு வந்தது வேறங்க. நீங்கள் இப்போ அவர் சொல்கிறார்ல, நாங்கள் வந்து ஒன்றிய அரசோட அனுசரணையாக போகிறோம், ஒருங்கிணைஞ்சு போகிறோம், ஒன்றாக போகிறோம்னு சொல்கிறார்ல, அதற்கான பலன் ஒன்று இருக்கணும்ல. நீங்கள் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுசரணையாக போய் என்ன சாதிச்சிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஜோசப் விஜய் கிட்ட அதுக்கான பதிலே கிடையாது. இல்லை, இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு அரசு ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிற போது வாக்குறுதிகள் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அரசாக வந்ததற்கு பிறகு அதை செயல்படுத்தும் போது சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வேளை தாவேக்காரங்க இருந்தாருன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பார் அப்படின்னா, நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் நீங்கள் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு விதிமுறைகள்லாம் வந்து நிர்ணயிக்கலையா? அது மாதிரி இன்னைக்கு நாங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் நிர்ணயிக்கிறோம். பேருந்து பயணமாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், 2 லட்சம் நாங்கள் வைக்கிறோம். இதில் என்ன தப்புன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்போ நாங்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எந்த தேர்தல் அறிக்கையும் சொல்லலையே. ஓகே, தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம். அவங்கள தான் சிங்கப்பெண் சொன்னாங்க. ரைட், ஓகே. நீங்கள் நாங்கள் சொன்ன திட்டம் சொல்லாத திட்டம் 2 பிரித்து பாருங்கள். ஓகே, சொல்லாத திட்டத்தையும் நாங்கள் செஞ்சுருக்கோமே, அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு? தமிழ் புதல்வன் திட்டமோ, நான் முதல்வன் திட்டமோ, புதுமை பெண் திட்டமோ, அதே மாதிரி காலேஜ் சிற்றுண்டி திட்டமோ நாங்கள் சொல்லாமல் கொண்டு வந்த திட்டங்கள். நீங்கள் 2வது திமுக ஆட்சிக்கு வரும்போது 2021 கொரோனா காலகட்டங்கள், பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 13வது இடத்துல இருந்தது. நீங்கள் வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது 6.91. ஓகே, நாம் வந்ததுக்கப்புறம் அதை 13.64 கொண்டு போகிறோம். அப்போ நம்ம பொருளாதார வளர்ச்சியை பார்க்குறோம், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வரோம், குழந்தைகளை பார்க்குறோம், பெண்களை பார்க்குறோம், இளைஞர்களை பார்க்குறோம், முதியோர் சோலை திட்டம் ஒன்று கொண்டு வந்தோம், அன்பு சோலை திட்டத்தை. இப்போ அன்பு சோலை திட்டத்தையும் நீங்கள் மாற்றுறீங்க. அப்போது உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா, அதாவது இப்போ நான் முதல்வன் திட்டம்னு சொன்னால் கூட அதுக்கு பேர் மாற்றணும், திறன் பயிற்சி மேம்பாட்டு திட்டமோ ஏதோ ஒரு பேர் மாற்றுறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னால் அதுக்கு பேர் மாற்றுறீங்க. விடியல் பயண திட்டம் சொன்னால் அதுக்கு பேர் மாற்றுறீங்க. அப்போ எல்லாத்துக்கும் பேர் மாற்றுறீங்கன்றதை நாங்கள் சொல்ல வந்த கருத்து. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியிலிருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றலை. ஆனால் நிறைவேற்றின மாதிரி ஒரு பாவலா பண்ணுறாங்க. நிறைவேற்றினது ஒன்னே ஒன்று. இப்போ அவர் ஸ்டைல்லையே சொல்லணும்னா, சில பேரை படம் பார்க்க வைக்கிறதுக்கு வந்து ட்ரைலரில் நல்லா பயங்கரமாக இருக்கும் அந்த படம், ஆனால் மெயின் பிக்சர் வரும்போது பயங்கர மொக்கையாக இருக்கும். அந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்போ இடைத்தேர்தல் வந்துடும்னு அவருக்கு தெரியாது, மக்கள் எங்கே போனால் கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயம். அதனால என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியான வாக்குறுதிலாம் தான் நிறைவேற்றிட்டா மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாரு. இது பொதுமக்கள் மத்திய நீங்க நல்லா பண்ணிட்டீங்களா, அந்த நீங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர் திட்டம், இப்போ இந்த சிலிண்டர் திட்டம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு, சரிங்களா? தாய்மாமன் மோதிர திட்டம் வந்து அண்ணா பிறந்த நாளைக்குன்னு சொல்றீங்க, சரிங்களா? இப்போ என்னோட கேள்வி எளிமையான கேள்விதான். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கும் அண்ணன் சீர் திட்டத்துக்கும் நீங்க ஒதுக்குனீங்கள ஒரு நிதி, அந்த நிதிக்கும் பப்ளிக்கில் தேவைப்படுற நிதியும் 2 ஒன்றான்னு பார்த்தா கட்டாயமாக மேட்சே ஆகாது. நீங்கள் சாதாரணமாக திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சாதாரணமாக ஒரு அண்ணன் சீர் கொடுக்கணும்னா 8 கிராம் தங்கம் ப்ளஸ் ஒரு பட்டுப்புடவைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி 8 கிராம் தங்கம் 1,20,000 ரூபாய் சாதாரணமாக வச்சு, ஒரு பட்டுப்புடவை 10,000 ரூபாய் வச்சுன்னா 1,30,000 வருது. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சாதாரணமாக நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 45,000 கோடி வேணும். ஓகே, எங்கே நிதி ஒதுக்கிருக்கீங்க? எங்கேயா பாருங்கள், மேட்சே வராது. சரி, அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு நீங்கள் வெளியிடுற திட்டம் நீங்கள் ஒதுக்குனது தான். நீங்கள் பட்ஜெட்டில் ஒன்று சொல்கிறீங்க, அரசாணை ஒன்று வெளியிடுறீங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு 17,000 ரூபாய் தங்க மோதிரம் வெளியிட்டா கூட ஒரு 4,60,000 பேருக்கு வந்து நீங்கள் கணக்கு சொல்கிறீங்கன்னு வச்சா கூட நீங்கள் ஒதுக்குன நிதியை பார்த்தா ஒரு 3,30,000 தான். இப்போ அங்கேயும் ஒரு கிரிட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அரசாங்க மருத்துவமனையில் பிறந்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் வைக்கிறீங்க ஒரு செக்கு. அப்போ நான் கேட்குறதுனா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எதுலையுமே இந்த மாதிரி சொல்லலையே. நீங்கள் இப்போ நாங்கள் வந்து சொன்ன வாக்குறுதி சொல்லாத வாக்குறுதி எல்லாத்தையும் செஞ்சோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை செய்ய தயாராக இல்லை. ஓகே,
அப்போ என்னன்னா நீங்கள் மக்களை வந்து திசை திருப்பணும்னு பார்க்குறீங்க தவிர ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்தையும் மக்களுக்கான ஆட்சி செய்யவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். ஓகே, எல்லா திட்டங்கள்லையும் நான் சொல்கிறேன். ரைட், நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகளில் பேசலாம். காவிரி தனபாலன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்களை இப்போ மதிவாணன் பட்டியல் போட்டார். அது பயிர்க்கடனாக இருக்கட்டும், சூப்பர் 6 சிலிண்டரு, பேருந்து பயணம், தூய்மை பணியாளர்களுக்கான வேலை, தாய்மாமன் தங்க மோதிரம், பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலை உயர்த்துவோம், யூனிட் மின்சாரம், இப்படி எல்லா வகையிலுமே செஞ்சேங்கிற பேர் வாங்குறதுக்காக பாதியாக செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதா. ஒரு விவசாயியா நீங்க எப்படி பார்க்குறீங்க பயிர்க்கடன்? வணக்கம், காவிரி தனபாலன். நாடு உண்மையிலேயே ஸ்திரத்தன்மை, ஒரு வளர்ச்சி, தன்னுடைய உலக நாடுகளுக்கு இணையாக வல்லரசு அப்படின்னு சொன்னா உணவுக்கு மற்ற நாட்டுக்கிட்ட கையேந்த கூடாது. ஆனா இன்னைக்கு சொன்ன மத்திய அரசு சொன்ன விஷயங்கள்ல சர்க்கரை உண்மைக்கே இன்னைக்கு நேரம் நம்ம கண்ணால பார்க்கலாம். இப்ப இந்த நிலையில தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயங்கள் ஒரு 11 மிக முக்கியமானது. அந்த 11ல அவங்க நாங்க நிறைவேற்றுறது அப்படிலாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஆட்சியாளர்கள், நீங்க நாற்காலியில போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துட்டீங்க, இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, செய்யறேன்னு சொன்னதை முழுமை பெறணும். முழுமை பெறாம எதுவுமே பகுதியானா பாதி கிணறு தாண்டினா என்ன நிலைமையோ அதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை அப்படின்னு நான் விவசாயி நினைக்கிறேன். இல்ல சார், இப்போ நான் என்ன புரிதல் நான் அந்த கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க பாதி கிணறு தாண்டினா என்ன நிலைமையோ அதுதான் அப்புறம் நிலைமை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு, நீங்க சொன்னது மாதிரி கடன் ஒரு பக்கம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு செஞ்சிடணும், அதை கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா முதலமைச்சர்? இல்ல, நீங்க மக்களை பேசுறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, மக்களுக்கான உணவு உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதே நாங்க தான். எங்களுக்கு நீங்க வந்து முதல்ல எங்களை சப்போர்ட். அதுதான் சொன்னார் திருவள்ளுவர், உழவரோட கை மடங்குனா பிச்சை பாத்திரம் ஏந்திரக்கூடிய துறவிக்கு கூட வாழ்க்கை இல்லை, கடவுளுக்கு கூட உணவு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டார் வள்ளுவர். அப்ப நீங்க இந்த நாட்டுல 8 கோடி மக்களை வச்சுக்கிட்டு 3 வேளை உணவுல 2 வேளை உற்பத்தி ஆகக்கூடிய டெல்டா பகுதி இன்னைக்கு முடங்கி கிடக்கு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, 6 ரெவன்யூ ரெக்கவரி சட்டப்படி வருவாய் திருவாய் சட்டத்தின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு. மத்திய அரசு அதுக்கான நிதியை ஒதுக்கி வச்சிருக்கு. மாநில அரசு தன்னுடைய நிதியில அதுக்கான நிதியை இதுவரைக்கும் ஒதுக்கல அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டின் தொடர்போட வேண்டுகோளா எடுத்துக்கலாம். அதே நேரத்துல வறட்சி நிவாரணம் என்கிற ஒரு அறிவிப்பை இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லல. 2வது விஷயமா நம்ம பேச வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலினோ தாக்கத்துல உலக அளவுல வெப்பமயம் உயர்ந்துகிட்டு இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல குறிப்பா கடலூர், நாகப்பட்டினம், சிவகங்கை இந்த பகுதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த ஆராய்ச்சிகள் சொல்லும் போது இயல்பான வெப்பநிலையை விட 42 சென்டிகிரேட்ல இருந்து 44 சென்டிகிரேடுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. 39, 38 இருந்த மாவட்டங்கள். அப்போ வெப்பநிலை உயரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் தான் முதல்ல பாதிக்கும். அப்ப விவசாயம் பாதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, உற்பத்தி குறையும். அப்ப உற்பத்தி குறைஞ்சா அதுக்கு என்ன ஈடு செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடுதலை இந்த அரசு உருவாக்கும்னு நாங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆனா இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிவிக்கையில் இந்த எலினோ பாதிப்பை மீட்டெடுப்பதற்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத மிக தெளிவா இந்த பட்ஜெட்ல வேளாண்மை நிதிநிலை அறிவிக்கையில கடைசியில இருக்கக்கூடிய மானிய கோரிக்கையில சொல்லுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அது நடக்கணும். அதே நேரத்துல இனி வருங்காலம் என்பது புவி வெப்பமயமாதல்ல தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஏரி குளங்களை தூர்வாடுற பணியை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கான நிதி, போதுமான நிதி ஒதுக்கப்படல. உதாரணம், இன்னைக்கு 4000 கோடி ரூபாய் மகளிருக்கு நீங்க கொடுங்க நாங்க சொல்லல. ஆனா மகளிருக்கு கொடுக்கறதுக்கு கேஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அந்த முக்கியத்துவத்துக்கு முன்னாடி அரிசிக்கு கொடுக்கணும்ல, அதுக்கான திட்டமிடுதல்ல இந்த 4000 கோடியை நீங்க என்ன 2 வருஷத்துக்கு கொடுக்க மாட்டேன், இந்த விவசாயத்துக்கு தான் இதை கொடுப்பேன்னு இன்னைக்கு 4000 கோடிக்கு தூர்வாரும் பணிகளை, ஏரி குளங்கள் செப்பனிக்கிறது, ஆறுகளை பண்றது, வேளாண்மை சார்ந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அரசுக்கு ஒரு சபாஸ் கிடைக்கிறது. ஆனா அதுவும் இல்லை. இதை தாண்டி கடன் தள்ளுபடி ஒரு அறிவிப்பு. இந்த நாட்டுல எப்பவுமே நிலத்தின் அடிப்படையில தான் தள்ளுபடி. இது வரைக்கும் ஆண்ட அரசுகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாம் கடந்த 30 ஆண்டுகள்ல மத்திய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைப்படி பாத்தீங்கன்னா நிலத்தின் அடிப்படையில தான் குறைந்தபட்ச சிறு விவசாயி, குறு விவசாயி, மிகச்சிறு விவசாயி, பெரு விவசாயி என்கின்ற கோட்பாடு இருக்கு. ஆனால் இந்த ஆண்டு இந்த அரசு தான் பணத்தின் அடிப்படையில நீங்க இன்னைக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறீங்க. அதனால 1 ஏக்கர்ல கரும்பு போட்டா 75,000 ரூபாய் செலவாகும், 1 ஏக்கர்ல வாழை போட்டா 85,000 ரூபாய் செலவாகும். அப்ப 1 ஏக்கர்ல ஒரு சிறு விவசாயி அவனுக்கு 75,000 ரூபாய்க்கு மேல தள்ளுபடி இல்லைன்னு சொன்னா எந்த கேட்டகரியில வருவோம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டம். அடுத்தது
நெல்லுக்கான ஊக்கத்தொகை நீங்க தருவோம்னு சொன்னீங்க. இந்த இதுவரைக்கும் இருந்த அரசுகள்லயே நாங்க தான் வந்து அதிகபட்ச தொகை கொடுத்துருக்கோம்னு சொன்னீங்க. அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு மத்திய அரசினுடைய 72 ரூபாயும் மாநில அரசினுடைய 28 ரூபாயும் சேர்த்தா ஒரு குண்டாலுக்கு 100 ரூபாய் மோட்டார் ரகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. சன்ன ரகத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 72 ரூபாய் மத்திய அரசினுடைய நிதியை சேர்த்து மாநில அரசினுடைய நிதி 133 1 ரூபா 133 பைசா, இதை ரெண்டையும் சேர்த்தா 200 ரூபாய் அந்த கேட்டகரியில. அதனால இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஊக்கத்தொகையில நீங்க சொன்னது தேர்தல் வாக்குறுதி 3500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னீங்க. ஆனா அந்த ரூபாய் கொடுக்கல. அடுத்தது ஊக்குவிப்பு மானியம் அப்படிங்கிறது பாண்டிச்சேரி, தெலுங்கானா, உத்தராஞ்சல் மாதிரி நாங்க ஜார்க்கண்ட் மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி 15000 ரூபாய் சொன்னீங்க. ஆனா இந்த ஊக்குவிப்பு மானியம் என்கிற அறிவிப்பு இந்த தேர்தல் வாக்குறுதியில நீங்க கொடுக்கல. அடுத்தது மேகதாட்டு கணை கட்டுமானம் அப்படிங்கிறது மத்திய அரசு அதுல நம்ம பாரமுகமா இருக்கு. நீங்க இன்னைக்கு வழக்கு எடுத்துட்டு போனீங்க. இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் மிக அருமையாக இந்த பந்தை திருப்பி விட்டுருக்கு. எப்படி திருப்பி விட்டுருக்குன்னா கர்நாடக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படியோ காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட ஏற்றுக்கொள்ளல, அதன்படி தண்ணியை திறக்கல. அப்ப அந்த சூழ்நிலை தண்ணி திறக்கலன்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு இணையான வழக்கை நீங்க தமிழக அரசு நீங்க கொண்டு போயிருக்கிறீங்க. அதுக்கு திமுக அரசு முன்னாடி கொண்டு போன நிலையில நம்ம தமிழ்நாடு அரசு நீங்க அதை கொண்டு போயிருக்கிறீங்க. ஆனா உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லாம மறுபடியும் தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறத காவிரி மேலாண்மை ஆணையத்துல போய் நீங்க சொல்லி அப்புறம் தீர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிதானே ஐயா கர்நாடகம் ஒரு முறை கூட கொடுக்கலன்னு சொல்லிதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். அப்ப நீதிமன்றத்துக்கு போன நிலையில திருப்பி அதையே சொல்லி பந்த திருப்பி விட்டுருக்கிற நிலையில நீங்க உடனடியாக அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த சட்டமன்றத்திலேயே அதுக்கான ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. நிச்சயமா சார். இல்ல நிறைய விஷயங்களை நீங்க பட்டியல் போடுறீங்க. அதாவது ஊக்கத்தொகையிலும் கூட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் 2 விஷயங்களை முடிச்சிடுறேன். அதாவது நீங்க மாற்றம் என்று சொல்லி கொண்டு வந்த இந்த அரசு ஊழியனுடைய வயதை கேரளா மாதிரி 56 வயசு ஆக்கும். அப்படி ஆக்குனாதான் அத்துணை பேருக்கும் வேலை கிடைக்கும். ஆனா நீங்க முதல் உதாரணமா தலைமைச் செயலரோட இந்த பணிக்காலத்தை இன்னும் 6 மாசம் நீட்டிச்சிட்டீங்க. அதனால நீங்க முதல்ல செய்யறது மாற்றம் சொன்னா அத்துணை மாணவர்களும் இளைஞர்களும் பயன்பெறணும்னா வயது வரம்ப 56 வயசா ஆக்கணும். அடுத்தது வேளாண்மை துறையை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவதற்காக 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய திட்ட வரைவு அறிக்கை கொண்டு வந்து அதை அமல்படுத்துற இந்த நேரத்துல அது முழுமையாக அமல்படுத்தாம நிக்கிறதுனால ஒரு ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய் இந்த அரசுக்கு இழப்பு ஏற்படும். அதை கருத்துல கொண்டு 2.0 வேளாண்மை துறையை ஒரு குடையின் கீழ் 5 துறைகா பிரிந்து கிடக்கக்கூடிய ஒரு துறையை ஒரு துறையாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை மிக அருமையா நீங்க செய்வீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா சார். கொள்முதல் விலையிலையும் கூட அதாவது ஊக்கத்தொகையிலும் கூட சிக்கல் தான், சொன்னதை செய்யல அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. நம்ம பேசலாம். அதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட நான் 2 விஷயங்கள் கலக்க வேண்டிய கடைசி இருக்கு. ஒண்ணு என்னன்னா மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படணும். சம்பா சாகுபடி திறக்கல. சம்பா சாகுபடிங்கிறது 1/8 துவக்கணும். இன்னைக்கு 1/9 போயிட்டோம். 1/9 கூட மேட்டூர் அணை திறப்பதற்கான ஒரு வழிவகை தெரியாத இந்த காலகட்டத்துல அணை திறப்பு என்கிறத நீங்க உடனடியா அறிவிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நீங்க தரேன்னு சொன்னதை கட்டாயமா கொடுக்கணும். நெல்லுக்கான ஊக்கத்தொகை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் இந்த விவசாயம் மீட்சி பெறும். எல்லாத்தை விட உணவு என்பது மிக மிக முக்கியம். ஊடகம் இல்லை. கண்டிப்பா அதை நீங்க முன்கூட்டிய பேச்சையினுடைய துவக்கத்திலேயே அதை நீங்க உணர்த்தினீங்க. மக்களுக்கு செய்வது என்பது அது வேறு, விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிற ரெண்டையும் நீங்க இல்ல அது ஒரு முதலீடு. நீங்க இல்லையா விவசாயிக்கு செய்யறது என்பது அது வந்து செலவு இல்லை, அது ஒரு முதலீடு. ஏன்னா விவசாயி ஒருத்தன் தான் உங்களுக்கு வருமானம் இல்ல. உங்க பார்வையில தப்பு இல்ல. ஆனா தாவேக்காரர் இங்க இருந்தாருன்னா அப்ப விவசாயிகளுக்கு செஞ்சா மட்டும் போதும், மக்களுக்கு செய்ய வேணாம்னு தனபாலன் சார் சொல்றாரான்னு இந்நேரம் கேள்வி கேட்டிருப்பாரு. செஞ்சாலே மக்களுக்கு செய்யறாங்கய்யா. விவசாயிக்கு நாங்க விளைய வைக்கலன்னா நீங்க NRC கொடுக்க முடியாதுங்கய்யா. நாங்க விளைய வைக்கலன்னா நீங்க காய்கறி கொடுக்க முடியாதுங்கய்யா. நாங்க விளைய வைக்கலன்னா நீங்க எந்த திட்டமுமே அறிவிக்க முடியாதுங்கய்யா. இல்ல நிச்சயமா இல்ல சார். இப்போ ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல சாதனையில பயிர்க்கடன் தள்ளுபடி ஒரு சாதனையா சொல்றாங்க தாவேகாவினர். அப்ப அதுக்கு அடுத்து இனிமேல் செய்வார் நினைக்கிறீங்களா? ஏன்னா 50,000 அறிவிச்சார், அப்புறம் 75,000 அறிவிச்சார், அப்புறம் 1 லட்சம் அறிவிச்சார். போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதனால முழுமையா வந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல 1 லட்சம்னு அறிவிக்கப்படவில்லை. 1 லட்சம் என்பது வரை அப்படித்தான். ஆனா 75,000 தான். அப்படி அறிவிக்கல உயர்த்தி. நாங்க என்ன கேட்கிறோம்னா
ஒரு குடும்பத்துல ஒரு அரசு பணியில இருக்காங்க ஐயா, முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது. ஒரு குடும்பத்துல 4 பேர் அரசு பணியில இருக்காங்க. இப்ப 4 பேர்ல அரசு பணியில இருக்காங்கிறதுக்காக நீங்க 4 பேருக்கான உதவியை நிப்பாட்டிடுவீங்களா? 4 பேருக்கும் என்ன கொடுக்குறீங்க? 4 பேருக்கும் டீசல் மானியம், 4 பேருக்கும் கேஸ் மானியம், 4 பேருக்கும் பஸ் மானியம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா விவசாயி மட்டும் ஒரு குடும்பத்துல 4 பேர் சாவடி பண்ணா ஒருத்தருக்கு மட்டும் தான் தள்ளுபடின்னு சொல்றீங்களா? இது என்ன திட்டம், என்ன அறிவிப்பு உங்க அறிவிப்பு? ஓகே, நிச்சயமா. ரைட், பேசலாம். நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். கோவையிலிருந்து சங்கீதா இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய அமர்வில் லக்ஷ்மி சென்னையிலேருந்து அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்கள் சங்கீதாட்ட பேசிட்டு வந்துடுறேன். சங்கீதா மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொதுமக்களினுடைய பார்வையில் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது அப்பாடா அப்படின்னு மலைக்கிறக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே அது விமர்சனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் செய்ய ஒன்று செய்திருக்கிறார், எதையுமே முழுமையாக இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து. சார், இவரு தேர்தல் அறிக்கை கொடுத்த மாதிரி செயல்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும் சார். அதாவது இப்போ 3 சிலிண்டர் வந்து மானியமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்துல. 2வது பாத்தீங்கன்னா அது 2 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான், அது தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியா இருக்கு. 6 சிலிண்டர் நாங்க கொடுப்போம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 6 சிலிண்டர் பெண்களுக்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியும் தாண்டி இன்னைக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். அது போக இன்னைக்கு மக்களுடைய நடுத்தர மக்களுடைய சங்கீதா மேடம், நான் உங்கள்கிட்ட வர பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஃப்ரேம் எடுக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் சரி செஞ்சதுக்கு பிறகு நான் வர்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி இருக்காங்க, நம்ம பேசலாம். மேடம் வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் விஜயனுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள்? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போதைக்கு அந்த மகிழ்ச்சி சுத்தமாக இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாள் நமக்கு நடைபெற நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு வருத்தத்திலே தான் போகிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி நடக்கும். இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ் அப்யூஸ் நிறைய நடக்குது குழந்தைங்களுக்கு. நம்மலாம் அதுக்கு முன்னாடி கிடையாது. அவ்வளோ பாதுகாப்பாக இருந்ததை நம்மளே பேசியிருக்கோம். மகளிருக்கு குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப சேஃபே இல்லாமல் தெரியுது. எங்கே என்ன நடக்குது, குழந்தைங்க சேஃபாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களான்னு நம்மளால் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமான, ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பேப்பர் எடுத்து பார்க்கவே பயமாக இருக்குது எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு. நம்ம அவ்வளோ ஒரு இதுவில் இருக்கும். அது இல்லாமல் பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப பின்னோக்கி போயிடுவோமோன்னு ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா எல்லா விலைவாசியாக ஏறுது. போன மாதம் மட்டும் கரண்ட் பில் 10,000 வந்திருக்கு. எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அந்த மாதிரி. 10,000 வந்திருக்கு. அது ஏங்க ரீடிங் எடுங்க, ஏதாவது பண்ணுங்க, ரிப்பேரா என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னா அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரீடிங் எடுக்கிறவங்க. இப்போ நம்ம வந்து மின் கட்டணம் நமக்கு உயர்வுன்றது மகளிருக்கு சாதாரணமாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ இந்த சிலிண்டர் இப்போ சொல்லியிருக்காங்க 6 சிலிண்டர் தரேன்னது அவங்க தான். இப்போ 3 ஆக்கியிருக்காங்க. அதுவும் அதில் லிமிட்டேஷன் வச்சுட்டாங்க. இத்தனை லட்சத்துக்குள்ளே இருந்தால் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது எத்தனை பேருக்கு கிடைக்காதுன்றதும் அதுவும் தெரியல. ஒவ்வொருத்தருக்கு ஏதோ வாழைப்பழத்தை காட்டிட்டு பிள்ளைங்களுக்கு இது பண்ணுற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டாங்க. ஆட்சிங்கிறது ரீல்ஸ் ஆட்சின்னு அவங்க சொல்கிறது இல்லை, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை டெய்லி. ஒவ்வொரு நாளைக்கு நடைபெறதை பார்த்தா நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, நிச்சயமாக நீங்கள் சிலிண்டர் பற்றி பேசும்போது சொன்னீங்க, அதுக்கும் வந்து ஒரு எல்லை நிர்ணயிச்சிட்டாங்க 2 லட்சம் அப்படிங்கிறதா. அப்போ ஒரு அரசு அப்படி தானே நினைக்கும். நீங்கள் ரொம்ப எளிய மக்கள், நலிவடைந்த மக்களுக்கு தான் பயனாளிகள் சேரணும். வேணாமா சார், சொல்லும் போதே சொல்லியிருக்கலாமே. சொல்லும் போதே 2 லட்சம் சொல்ல வேண்டியது. நான் இதுக்குள்ளே இருந்தால் தான்ப்பா கொடுப்பேன், நான் இதுக்கு மேலே இருந்தால் நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களால் இவ்வளோ தான் முடியும்னு. வரும்போதே நீங்கள் கஜானாவை பார்த்துட்டு வரீங்க. அதில் என்ன அடிக்கடிக்காக வச்சுருக்கோம். எல்லா ஆட்சிலையும் அப்படி தானே வரும். எல்லாம் போக்கு நமக்கு எவ்வளோ வருது, பொருளாதாரம் எவ்வளோ லிமிட்டேஷன் நமக்கு பார்த்துட்டு தானே வருது. நம்ம என்ன இப்போ சாதிக்க போகிறோன்றதை விட்டுட்டு ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க? ஆயிடுச்சு 3 மாதம், 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. அவர் அதான் சொல்றார், ஒருவேளை வந்து கடன்லாம் இல்லாமல் இருந்துச்சு, கஜானா ஃபுல்லாக இருந்துச்சு, நான் செஞ்சிருப்பேங்கிறாரு. அப்படி அடிக்க வைக்கிறதுக்கு நம்ம அலிபாபா குகைக்கு தான் தேடி போகணும். இது நம்ம வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தானே. 10 லட்சம் கோடி கடன்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது தெரிஞ்சு இப்படி தான் அவங்க இதை வந்து மகளிருக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம பஸ்ஸு பேருந்துகள் இலவசமாக விட்டது, இதுக்கெல்லாம் நன்மை தான் இவர் செஞ்சுருக்காரு. நம்ம போன ஆட்சியில் நமக்கு என்ன இல்லை, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை எல்லாமே நமக்கு இதுதான் முடியும்னு நமக்கு லிமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. அதுலேயும் வேற எதுவும் பேசினா அது வேற உள்ளத்துக்கு உள்ள வச்சிருவேன் நம்மளே. சாமானியர்களுக்கு பயம் இருக்கு. ஆமாம், எல்லாருக்குமே இப்போ பயம் வந்தது. ஏதாவது ஒன்று பேசினோன்னா பேசுறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இந்த ஆட்சி வெறும் வாயில் பேசிகிட்டு இருக்கிறது தான், நமக்கு எதுவுமே செய்யலைங்கிறத ஈஸியாக எல்லோரும் ஒரு ஆட்டோக்குள்ளே போகும்போதே ஆட்டோ டிரைவர்ஸே சொல்கிறாங்க, என்னத்த பண்ணானுங்க பண்ணுறானுங்க ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் விலைவாசி ஏறிச்சு, பால் ஏறிச்சு. ஆவின் பால் எல்லாருக்கும் நடைமுறையில் நிறைய கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், பால் தட்டுப்பாடாக இருக்குது. ஆவின் பால் தட்டுப்பாடாக இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், வேற கம்பெனிங்க தான் அது ரேட் அதிகம்.
நமக்கு இது 30 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா தனியார் நிறுவனத்துடைய தனியார் ரேட் அதிகம் தான் நிறுவனம், கிடைக்குது. அந்த பால் தான் கிடைக்குதா கண்டி நம்ம ஆவிந்து கிடைக்க மாட்டேங்குது. சொல்லி வச்சாதான் கிடைக்குது. அதுவும் இல்லைங்கிறாங்க. பால் நமக்கு வாங்கி வச்சு வேணுங்கிற 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எங்க அந்த எந்த பால் பண்ண அந்த சைட்லயே கூட கிடைக்கலன்னு தட்டுப்பாடுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அங்கெல்லாம் பால் தட்டுப்பாடே வராது. ஓகே. அப்படி உற்பத்தி பண்ற இடத்துலயே இவங்க தட்டுப்பாடு ஆயிடுது. எதுவுமே இவங்க பண்றது கரெக்டானு நம்ம சொல்றதை விட பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் எல்லாமே. இப்போ ஏர்போர்ட் கூட பாருங்கள், ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி அவ்வளோ இதுவாக பண்ணி அங்கே இருக்க ரோடை பெரிய 100 அடி ரோடாக ஆக்கி எவ்வளோ அதை பெருசாக்கி நல்லா பண்ணாங்க. ஆனால் இப்போ கடைசியில் இல்லைன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு அதனால வருவாய் போகும். நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று, மகளிருக்கு 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 1000 ரூபாய். ஆனால் கடந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த அதே 1000 அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களால இருக்கு. கொடுக்க முடியாது சார். பொருளாதார ரீதியாக அவங்களால பண்ண முடியாது. ஓகே. நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக 2000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகே. இவங்க வராத இவங்க வந்து அதே ஃபாலோ பண்ணி அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அரசாங்கம் நம்ம சொன்னதுனால தான் அதையும் அந்த 1000 ரூபாய் போட்டாங்க. இல்லைன்னா அது கூட போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகே, நிச்சயமா. அப்போ வந்து எல்லா அறிவிப்பையும் வந்து தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு நிறைவேற்றல ஏமாற்று அப்படிங்கிறதா. விளையாட்டும் இருக்குது. ஓகே. அவர் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு ஒன்று சொன்னாங்க. அது எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு இனிமே தான் தெரியும். எப்படி கிடைக்கும் இல்ல, அது வந்து அறிவிக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைங்களுக்குன்றாங்க. ஓகே. அப்ப இதை எப்படி கொண்டு போக? நிச்சயமா. அப்போ ஒன்று சொன்னது ஒன்று செய்வது வேறாக இருந்தா அது ஏமாற்று திட்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பா இது ஏமாற்றுறாங்க. அதாவது சொல்லும் போதே நீங்க அதை சொல்லியிருக்கலாம். தைரியமா சொல்லலாமே. நீங்க அங்க அவ்வளோ இதுவா எல்லா மகளிருக்கும் நாங்க கொடுப்போம், எல்லா இதுக்கும் பஸ்ஸு இப்போ எதுவுமே செய்யலைன்னு கேட்கறதுனால தான் இன்னைக்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க பஸ்ஸு மாநிலம் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குறோன்னுட்டு. ஆனால் இதனால டிரைவருங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஓகே. இல்லை, நிச்சயமா நீங்கள் சொல்றது என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்கு. டீலக்ஸு, எல்எஸ்எஸ் இந்த மாதிரியான பேருந்துகளில் மாநகரம் நகரங்களில் நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணிக்கலாம். மஃப்சல், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் போகணும்னா அது சாதாரண பேருந்தில் மட்டும்தான் போக முடியும். அவங்க சொன்னது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணாலும் எங்கே வேணாலும் எல்லா பஸ்லையும் ஃப்ரீனா. அதுவும் ஏமாற்றுதானே. அதுவும் ஏமாற்றுதானே. எதுவுமே அவங்க சொன்னதை செய்யலைங்கிறது இதுலேருந்து தெரியுது நமக்கு. ஓகே, நிச்சயமா. அதுலேயும் வந்து அந்த பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளை விட்டுட்டாங்க. கடந்த முறை வந்து திராவிட மாடல் அரசுல விடியல் பயணம் வருகிற போது மாற்றுத்திறனாளிகளையும் உட்படுத்தி தான் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அதை பத்தி அவங்க அறிவிக்கவே இல்லை. பேசல. பேசுவோம் அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சங்கீதா, வணக்கம். நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த அரசாங்கத்துடைய ஒவ்வொரு அறிவிப்பு இருந்த போது, ஆனா இன்னைக்கு செயல்படுத்துற இந்த விஷயங்கள் எல்லாம் பாதியா இருக்கு, முழுமையா செயல்படல? உங்களுடைய கருத்து? சார், இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை மாதிரிதான் சார் இருக்கு. சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பத்தி எதையுமே பேசுறது இல்ல. தமிழர்கள் 3 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க, அதை பத்தி எதுவும் பேசுறது இல்ல. மகளிருக்கான 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி எதுவுமே பேசல. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை இப்ப 3ஆ பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கிற மகளிருக்கு மட்டும்தான் இது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இப்போ வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க. சோ இத பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் முதிர்ச்சியற்றவர் மாதிரி தான் தெரியுது சார். அதே மாதிரி இந்த இலவச பஸ் அறிவிச்சது ஆரம்பத்துல தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பெண்களுக்கும் எல்லா பேருந்துலையும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா மாநகரம் மற்றும் நகரத்துக்கு மட்டும்தான் இலவசம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. முற்றிலுமாக வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை எல்லாமே கண் துடைப்பு நாடகமா தான் இருக்கு சார். இதுல நிச்சயமா. ஆனா மக்கள் வந்து என்ன பேசுறாங்க, உணர்றாங்களா? தேர்தல் வாக்குறுதியை அடிப்படையாக வைத்தும் பலர் வாக்களித்து இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனா அப்படி நம்பியவர்கள் இப்ப எல்லாமே பாதியா இருக்கு. ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க, இது இப்படி இருந்தாதான் தருவோம், அது அப்படி இருந்தாதான் தருவோம் அப்படின்னு. அப்ப மக்கள் மத்தியில கருத்து என்னவாக இருக்கு? மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் உணர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னது கேள்விக்குறியா நிக்குது. எல்லாமே இவங்களோட ஆட்சியில கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பார்க்கும்போது ஒரு இனிஷியல் ஆட்சியாகத்தான் தெரிகிறது. பெரிய அளவுல மாற்றம் எதுவும் வரல. மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. காப்பி பேஸ்ட் ஆட்சியாகத்தான் இருக்கிறது. இவங்க வந்து முன்னாடி இருந்த அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு
ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அததான் அரசாங்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர இதுல பெரிய மாற்றம் எதுவும் இவங்க கொண்டு வந்த மாதிரி தெரியல சார். இது மக்கள் வந்து உண்மையாலுமே நடுத்தர மக்கள் வந்து பெரிய பயன் அடையல இந்த ஆட்சியில. எல்லாரும் மனவேதனையில தான் இருக்கிறாங்க. மளிகை பொருள் பாத்தீங்கன்னா சர்க்கரை, அரிசி, சர்க்கரை பாத்தீங்கன்னா திடீர்னு இப்போ 20 ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அரிசி பாத்தீங்கன்னா 400 ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதாவது பேப்பர் படிக்கணும்னு சிஎம் சார் சொல்றாரு. சிஎம் சார் முதல்ல அவர் வீட்டுல பேப்பர் படிக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள்னால விலை கிடுகிடு உயர்வுல இருக்கு. இதனால மக்களும் நடுத்தர மக்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிஎம் சார் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சிலிண்டர் அறிவிப்புல சூப்பர் 6 அப்படின்னு சொல்லி 6 சிலிண்டர் அறிவித்தார். ஆனா இன்றைக்கு 3 சிலிண்டர் தான், அதுவும் 2 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா. அதுலயும் என்னன்னா சிலிண்டர் பதிவு பண்ணுனா நீங்க பதிவு பண்ணி வாங்கிக்கணும், காசை கொடுத்துடணும். அதுக்கு பிறகு நாங்க ஏஜென்சி கிட்ட இருந்து நாங்க தகவலை வாங்கி அந்த காசை உங்க அக்கௌண்ட்ல போடுவோம் அப்படிங்கிறாரு. இது எந்த வகையில சரி நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? ஏன்னா ஒருத்தர் கையில காசு இல்லை அப்படின்னா நீங்க காசு போட்டு வாங்கிக்கோ, அதுக்கு பிறகு நான் தர்றேன் அப்படின்னு சொல்றதும் 6ல இருந்து 3 சிலிண்டரா குறைக்கிறதும் இல்ல பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல சார், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு இதை நினைக்க முடியாது சார். இதே மாதிரிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. உங்களுக்கு நீங்க சிலிண்டரை வாங்குங்க, உங்களுக்கு 400 ரூபா அக்கௌண்ட்ல போடுவோம். அதுக்காகவே மக்கள் அவதிப்பட்டு கியூல நின்று லைன்ல நின்று கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொருத்தரும் வந்து படிப்பறிவே இல்லாத பாமர மக்கள் கூட கஷ்டப்பட்டு 70-80 வயசுக்காரங்க கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க பேங்க்ல. சோ இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன மானியம் விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் ஒரு ஏமாற்று வேலையா தான் சார் பாக்குறேன் நானு. இதுவும் வந்து நடந்தால் மட்டுமே தான் சாத்தியமே தவிர வெறும் இவங்க பேப்பரை பார்த்து சொல்றதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. இப்ப 6 சிலிண்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு 3 ஆயிருக்கு. சோ அதே மாதிரிதான் நாங்க வந்து ஏஜென்சி மூலியமா அப்படி போடுவோம் இப்படி போடுவோம் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு இவங்க வந்து கொண்டு வந்து அது உண்மைன்னு மக்களுக்கு நிரூபிச்சா மட்டும்தான் உண்மையை தவிர இவங்க வாயில சொல்றதெல்லாம் வந்துட்டு போலியாகத்தான் தென்படுது சார். நிச்சயமா பாஜக அரசு எப்படி நாங்க மானியம் தருவோம்னு சொல்லி அக்கௌண்ட்ல போய் பார்த்தா ஒண்ணும் வரலையோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட், பேசலாம். அதாவது ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தா அண்மை செய்தி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. பால் கொள்முதல் விலையை உயர்த்தலை அப்படின்னு சொல்லி பால் உற்பத்தியாளர்கள் பாலை வந்து கீழே கொட்டி போராடுறாங்க. நெசவு தொழிலாளர்கள் ஒரு பக்கம் வந்து எங்கள்கிட்டேருந்து வந்து நீங்கள் எதுவுமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கைத்தறி நெசவாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே கடைசியில் என்ன ஒரு பதில் வச்சுருக்காங்கன்னா தாவேக அரசாங்கம் தூண்டி விட்டு சிலர் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதா. அது அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்கா. 100 நாள் வந்த உடனேயே ஒரு அரசை எதிர்த்து இவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னா தாவேகாவினுடைய சந்தேகத்தில் இப்போ உறுதி இருக்கா அப்படின்னு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். இல்லைங்க, தாவேகாவுக்கு ஒரு சிலர் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த ஒரு சிலர் என்ன நினச்சிட்டாங்கன்னா சினிமாவில் வரா மாதிரியே ஜோசப் விஜய் அவர்கள் ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் மாற்றிடுவார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்த உடனே அப்புறம் ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்து கைத்தில் தொங்க விடுவார் பாருங்க, அந்த மாதிரி தொங்க விட்டு பிரச்சனையை தீர்த்துருவாருன்னு நினச்சிட்டாங்க அவங்க. ஓகே, அந்த மாதிரியான மக்கள் வந்து இவர் என்னடா 100 நாள் ஆயிடுச்சு ஒன்றுமே செய்ய மாட்டாருன்ற என்ன அவங்களுக்கு. நீங்கள் திரையில் அப்படி தானே காட்டுனீங்க, அது தரையில் வேற ஒன்றா தெரியுதுன்றது அவங்களுக்கு இப்போ தானே தெரியுது. நீங்கள் திரையில் வந்து ஹீரோவாக இருந்துட்டீங்க, ஆனால் தரையில் வில்லனாக இருக்கீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் எல்லாரும் கேட்குறாங்களே தவிர நாங்கள் எந்த வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்கல. ஓகே, நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம்னு சொல்லிட்டு திமுக எந்த வாக்குறுதியும் அறிவிக்கல. தூய்மை பணியாளர் பர்மனெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2026 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுக்கல, கொடுத்தது நீங்கள். அப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இதில் திமுக எங்கேருந்து வந்தது? ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யலைன்னும் போது அவங்க அதை கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லதை விட்டுட்டு பிரச்சனையை திசை திருப்பினா என்ன அர்த்தம்? அதை தான் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து தான் கொடுத்த வாக்குறுதி என்ன, தான் என்ன தேர்தலில் பேசணும் எதையுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் வந்த உடனே சட்ட ஒழுங்கு காப்பாற்றுவோன்னு சொன்னார் சார். ஓகே, இன்றைக்கி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது சார். கஸ்டோடியல் டெத்து கூட நீங்கள் பேசுறதில்லை சார். அன்னைக்கு சாரி கேட்டால் போதுமானு இதே வாய் தான் சார் பேசு. கிட்டத்தட்ட 7-8 கஸ்டோடியல் டெத்து இந்த 16 டெத் ஆகிடுச்சு இது வரைக்கும். இந்த 100 நாளைக்குள்ள. நீங்கள் சட்ட ஒழுங்கு பெண்கள் பாலியல் சீண்டெல்லாம் போனீங்கன்னா இன்னும் கணக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. இது இதை பற்றி எந்த இடத்துலையுமே பேசுறதில்லை. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு சினிமாவில் ஷூட் பண்ணுற மாதிரியே ஒரு ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு ஒரு பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. சரி, குறைந்தபட்சம் கைது பண்ணுறவங்கள ஒரு எஃப்ஐஆர் போடணும், அரெஸ்ட் பண்ணணும், நீங்கள் கூட்டின்னு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு தான் போக முடியும். அவ்வளோதான் உங்களுக்கு
அதுக்கப்புறம் அதுக்கு வச்சு ஒரு எஃப்ஐஆர் போட அது என்ன போய் கேஸ் நிற்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். சட்டம் முடிச்சவங்க அத்தனை பேருக்கும். அப்போ பவர் இல்லாத ஒரு சிங்கப்பெண் அது அடிப்படை. சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறதே கிடையாது, மின்வெட்டு பற்றி பேசுறதே கிடையாது, மின் கட்டண உயர்வை பற்றி பேசுறதே கிடையாது, சொத்து வரி ஏன் உயர்ந்ததுன்னு கேட்டால் அதை பற்றி பேசுறதே கிடையாது. அது திரும்ப திடீர்னு நிறுத்தி வைக்கிறேன்னு இல்ல சொல்லி மின் கட்டணத்தை பத்தி அவங்க பேசுறாங்க, அதுக்கு காரணம் திமுக அப்படின்னு. நீங்கள் திரும்ப திரும்பனா 3 லட்சம் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் 17 லட்சம் பேருக்கு வந்தது, அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் 3 லட்சம் பேருக்கு வந்தது, 3 லட்சம் பேருக்கு மட்டும் வருதுன்னு நீங்கள் சொல்கிற கணக்கு. அப்போ 3 லட்சம் பேருக்கு வரலாமா? எப்படி வந்துன்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதத்தில் எல்லாம் ஏசி போட்டாங்கன்னா இது என்ன மாதிரியான வார்த்தை? இந்த 10,000 கட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லை அநியாயமாக இல்லை, நீங்கள் பண்ணுறது அப்பட்டமாக வந்து நிர்வாகம் தெரியாமல் நிர்வாகம் பண்ண முடியாமல் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் வசனம் எழுதி கொடுக்குறாங்கன்னா அது அவர் சொன்னதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். பீஸ் கரியர் பிடின்னு போயிட்டாங்கன்னாரு. ஏன் காலைல 11 மணிக்கு பீஸ் கரியர் பிடின்னு போகிறாங்க, கரண்ட் நைட்டு 11 மணிக்கு கட் ஆகுது, இதுக்கு இது எப்படி மேட்சே ஆகலைன்னு அந்த மாதிரி இல்லையா? அப்போ நிர்மல்குமார் பேசுறது தன் துறை சார்ந்த அவர் பேச தெரியல. நீங்கள் உங்களுடைய வாக்குறுதி ஜோசப் விஜய் கொடுத்த வாக்குறுதி தான் மக்கள் கேட்குறாங்க. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, நெசவாளர்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை சார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க சார். அன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து அவங்கள சந்திச்சார் சார். அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை இதே பனையூரில் கூப்பிட்டு விஜய் பார்த்தாரா இல்லையா சார்? நாங்கள் வந்தால் சரி பண்ணி கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா சார்? நீங்கள் சொன்னதை அப்போ உங்களை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சார்? இதில் எங்கே சார் திமுக வந்தது? ஓகே, அப்போ நீங்கள் முழுக்க பிரச்சனைகளை திசை திருப்புறீங்க. இல்ல அவருக்கு நேரம் கொடுக்க வேணாமா? என்ன நேரம்? 100 நாள் தானே ஆகுதுன்னு திரும்ப கேட்குறாங்க. 100 நாள் தானே ஆகுது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நீங்கள் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு நாங்கள் உங்ககிட்ட இரட்டை இலக்க வளர்ச்சியில் நாங்கள் கொடுத்துட்டு போனோம். அதிலிருந்து தான் நீங்கள் எடுத்துன்னு போக போகிறீங்களே தவிர 2021 திமுக கொடுத்த அதிமுக கொடுத்த மாதிரி நாங்கள் உங்ககிட்ட நிர்வாகத்தை கொடுக்கல. ஓகே, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எங்கே எடுத்துன்னு வந்து நிற்க வச்சிருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடுடைய நிதி பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடியில் நீங்கள் செய்கிற நிர்வாக திறனை பொறுத்து தான் எல்லா வேலையும் நடக்கும். நீங்கள் எந்த நிர்வாகமே திறன் இல்லைன்னு சொல்ல வரேன். நான் முதல் நாளில் இருந்து நீங்கள் மரிய வில்சன் வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு 15,000 கோடி வந்து லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. தங்கம் தென்னரசனுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து இல்லைங்க அது அப்படிங்க இப்படிங்கன்னு மறுப்புறாரு. நீங்கள் பட்ஜெட்லேயே ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னாரு. எந்த வகையில் வந்ததுன்னு சொல்லுங்க. இல்லை வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி அதான் கேட்குறேன். அப்போ லீக்கேஜுக்கும் பதில் இல்லை, வர்றதுக்கும் பதில் இல்லை. அப்போ எல்லாமே முரண்பட்டு தான் நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தாவேகா எம்எல்ஏ சார், ஒரு மதுரை எம்எல்ஏ, அவர் பேசுகிறாரு திமுக வந்து இப்படி பேசிச்சு அப்படி சொல்லிச்சுன்னு. திமுக மாதிரி சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கு சார் ஃபஸ்ட்டு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் சார். ஓகே, உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுத்தது தலைவர் கலைஞர் சார். ஹஜ் பயணிகளுக்கு வந்து ஃபண்டு கொடுத்தது திமுக சார். நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஏர்போர்ட் எதிர்க்க வந்து ஹஜ் கமிட்டி கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தது திமுக சார். இப்படி எல்லா வகையும் தங்கும் விடுதி. அப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் சிறுபான்மை மக்களை வந்து தன்னுடைய சகோதரனாக பார்த்து அவங்களுக்கு தேவையானதை பார்த்து செய்கிறது வந்து திமுக சார். சார் மிலாது நபிக்கு வந்து அரசு விடுமுறை அறிவித்தது திமுக சார். இப்படி பல்வேறு திட்டங்கள் கொடுத்தது திமுக. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் அப்படியே அந்த எம்எல்ஏ அதுக்கு எதிர்மாறாக பேசுகிறேன். ஓகே, அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் வந்து ஆதாரம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கு. அப்போ இதெல்லாம் செஞ்சது யார் சார்? இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாருன்றதுக்காக நீங்கள் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து துரோகம் பண்ணிட்டு போகுதுன்றதுக்காக திமுக செஞ்சது இல்லை உங்களால் மறுக்க முடியுமா? நிச்சயமா இல்லை. உடனே அதை மறுத்து தமிமுன் அன்சாரியோ ஜவாஹிருல்லாவும் பேசினாங்க. இல்லை சார், அந்த பேசுகிற தைரியம் எங்கேருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் செய்யாதவங்ககிட்ட ஒன்று நான் என்ன கேட்குறேன், இந்த 3.5% நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தோம் சார். ஜோசப் விஜய் வந்து உங்களுக்கு நல்லவராக தெரியல சார். நீங்கள் 3.5 ஒரு 4.5 5.5 ஒரு 6.5 உங்கள் சேர்த்து கேளுங்களேன் பார்ப்போம். ஒரு 1% உங்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்துருவாரா ஜோசப் விஜயால்? அது முடியுமா? செஞ்சது நாங்கள் சார். எங்களை செஞ்சவங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணால் அதுக்கு விதை போட்டது திமுக சார். உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த திட்டமும் சொந்த திட்டம் இல்லை சார். முதல்ல அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் சார். இன்னைக்கு போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது காரணம் நாங்கள் இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க. எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்களை நம்பினாங்க. உங்களை சினிமாவில் வர ஹீரோ தான் நீங்கள் கேள்வி கேட்குறாங்க. வேற யாரு சார் கேட்பா? ஏன்னா நீங்கள் வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கேட்கல.
அவங்க உங்களை நம்பினாங்க பார்த்தீங்களா, நம்பின ஒரு கூட்டம் உங்களை இல்லை, பார்த்தீங்களா? எனக்கு பொலிட்டிக்கலாகவே ஒரு கேள்வி மதிவான, அதாவது என்னன்னா, நிறைய அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுப்பாங்க, 5 வருடம் ஆட்சி காலத்தில் எடுத்த உடனே நிறைவேற்றுவாங்களா, இல்லை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல கூட நிறைவேற்றுவாங்க. ஆனால் விஜய் அரசின் மீது 100வது நாள்ல இவ்வளோ பெரிய போராட்டம்னா அவர் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்களா, இந்த அரசால பண்ணவே முடியாது அப்படின்னு அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது? இல்லை சார், இப்போ 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது சார். இதே 100 நாள், முதல் 100 நாள் எடுத்துங்க சார். அன்றைக்கி கொரோனா காலகட்டங்கள் சார், அன்றைக்கி லாக்டவுன் இருந்த காலகட்டங்கள், ஆக்சிஜன் பற்றாக்குறையான காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4000 ரூபாய் கொடுத்தாரு சார் ரேஷன் கார்டுக்கு. ஆமாம், யாராவது மறுக்க முடியுமா சார்? விடியல் பயண திட்டத்தை அந்த இடத்துல கையெழுத்து போட்டார் சார், பதவியேற்ற அன்னைக்கு கையெழுத்து போட்டார் சார். ஆமாம். அதே மாதிரி வந்து பாலுக்கு லிட்டர் 3 ரூபா குறைச்சார் சார், லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சார். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா சார்? ஓகே. இப்போது இந்த 3 திட்டங்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சொந்த சிந்தனையில் வந்த திட்டங்கள் சார். 3 நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். நாம் வந்து லாக்டவுன் போட்டோம், அந்த அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்தது. நிதி நிர்வாகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் சார். இன்றைக்கி ஜோசப் விஜய்க்கு என்ன சார் பிரச்சனை இருக்குது? அழகாக ஒரு நிர்வாகத்தை வந்து கையில் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் நாங்கள் கொடுக்கும்போது இப்போ தொழில்துறையில் வந்து 3வது இடத்துல இருந்த தமிழ்நாடு சார், இன்னைக்கு 13வது இடத்துல இருக்குது சார். நிச்சயமா நிறைய கேள்வி. தனிநபர் வருமானத்தில் 2வது இருந்த தமிழ்நாடு சார், இன்னைக்கு எங்கே சார் நிற்க வச்சுக்கிறீங்க இந்த 100 நாளில்? ஓகே. நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் சார், ஒரு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் சார். பரந்தூர் விமான நிலையத்தை தலைவர் கலைஞர் தான் 2007 வந்து முன்மொழிகிறார் சார். அப்போ இந்த பரந்தூரை பற்றி எடுக்கணும், அந்த விமான நிலையத்தை இடத்துக்கு இடம் எடுக்கணும் முடிவு பண்ணும்போதே வெறும் பரந்தூர் மட்டும் ஆப்ஷன் கிடையாது சார். அப்போவே கும்மிடிப்பட்டி வந்தது சார், திருப்பூர் இருந்தது சார், திருக்கழுகுன்றம் இருந்தது சார், படாலை இருந்தது சார், வந்தவாசி இருந்தது சார். இப்படி 13 இடத்த வந்து செலெக்ஷன் பண்ணி தான் சார் வந்து ஒன்றிய அரசிட்ட கொடுக்குறோம். அந்த ஒன்றிய அரசு அதுலேருந்து செலெக்ஷன் பண்ண இடம் தான் சார் இந்த பரந்தூர். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் தமிழ்நாடு சார் கணக்கு போட்டிங்கன்னா, ஏர்போர்ட் பயணிகளை கையாளுறதுல வந்து 3வது இடத்துல தமிழ்நாடு, சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இருந்தது சார். அன்றைக்கி 5வது இடத்துல பெங்களூர் இருந்தது சார். இன்றைக்கி பெங்களூர் முன்னாடி வந்துடுச்சு சார். நம்மளுடைய வெறும் 1310 ஏக்கர் தான் சார் வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தோட இடம். 5500 ஏக்கர் சார் டெல்லி. ஓகே. 3000 ஏக்கர் மும்பை, 4000 ஏக்கர் வந்து ஹைதராபாத் சார். சரி, அதோட கம்பேர் பண்ண நீங்கள் இங்கே வந்து என்ன சார் ஸ்ட்ரென்த்தில்? இல்லை, நிச்சயமா அவங்க அடுத்து நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்னொரு இல்லை சார், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சார், 2007 தலைவர் கலைஞருக்கு உதிச்சது இன்றைக்கி 2026 ஆகிடுச்சு சார். 19 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு எத்தனை ஃபார்மெட்டு சார், ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செஞ்சு நீங்கள் எடுத்துன்னு வந்து நிற்கிற இடத்துல நீங்கள் பட்டுன்னு இந்த கட் பண்ணி விட்டு போனீங்கன்னா அடுத்த ஏர்போர்ட்டுக்கு எங்க சார் போவீங்க? 5000 ஏக்கர் வேணும்னா எங்க சார் இருக்கு சென்னையை சுற்றி? அப்போ நீங்க வந்து எந்த விதமான, நான் இதுக்காக இதை சொல்ல வந்தேனா சார், எந்த விதமான புரிதலுமே இல்லை சார். உங்களுக்கு ஒரு திட்டத்தை வேண்டான்னு சொன்னாலும் புரிதல் இல்லை, வேண்டும்னு சொன்னாலும் புரிதல் இல்லை. இதை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது இது எந்த மாதிரியான போய் சேரும்ன்றது யாருமே யோசிக்க மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு இதை கேன்சல் பண்ணிட்டீங்க சார், திரும்ப இன்னொரு திட்டத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னு சொல்ல வச்சுக்கலாம் சார். ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்றீங்க, அங்க விவசாயிகள் இருக்க மாட்டாங்களா சார், அங்க நீர்நிலைகள் இருக்காது சார், எதுவுமே இல்லாம அந்த இடத்துக்கு வந்துருமா சார்? அப்படியாவது நீங்க அப்ரூவல் பண்ணலாம் சார். திரும்பி வந்து ஒன்றிய அரசு அனுமதி வாங்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க சுற்றுச்சூழல் வாங்கணும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி வாங்கணும், டிஃபென்ஸ் வாங்கணும், இப்படி எல்லா இடத்துலையும் நீங்க வாங்கி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அதை கட்டமைச்சு என்னைக்கு ஓபன் பண்ணீங்கன்னு கேக்குறேன். கண்டிப்பா நியாயமான கேள்விதான். எல்லாரும் மனதிற்குள்ளும் இருக்கிற ஒரு கேள்விதான். ஜோசப் விஜய் வந்து பட்டுன்னு ஒரு கண்டிப்பா அரசியல் ஏத்துக்கிறது, கண்டிப்பா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் அதை வந்து இன்னைக்கு ரத்து கைவிட சார். இது இல்லைன்னா நீங்க எப்படி சார் டெவலப் ஆகும்? நீங்க சாதாரணமா ஒரு ஏர்பஸ் வண்டி ஃபிளைட் வந்து இறங்கணும்னா இடம் வேணுமே சார். நிச்சயமா நீங்க கண்ட இடத்துல ஓபன் முடியல, ரன்வே வேணும்னா இத்தனை கிலோமீட்டர் ரன்வே வேணும்னா அந்த இடம் வேணுமே சார். எங்க போய் சார் எடுப்பீங்க? கண்டிப்பா பேசுவோம். காவிரி தனபாலன் சார், அதாவது ஒரு பக்கம் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா விவசாயியாக தான் நான் பிறக்கணும்னு சொல்கிற முதலமைச்சர் விஜய், இப்போ அவர் வந்து விவசாயிகளுக்கு துரோகம் நினைப்பாராங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு காலம் காலமாக இருக்கலாம், அதில் சில அரசுகள் முழுமையாக செஞ்சுருக்கலாம், சில பேர் வந்து நாங்கள் அப்புறம் செய்யலாம்னு செய்யலாம், திருப்தி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அரசையோ ஒரு முதல்வரையோ அணுகி சந்திப்பது என்பது எளிமையாக இருந்திருக்கலாம். இப்போ எப்படி இருக்கு? இந்த முதலமைச்சர் கிட்ட கூப்பிட்டு கூட பேச மாட்டாருன்னு பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி பார்க்கிறாங்க. அமைச்சர்கள் மட்டும் கடைசியில் பேசுனது என்னுடைய ஞாபகம். அதை பற்றி உங்களுடைய கருத்து? நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே ஒரு அரசை எதிர்த்து நடக்கிறத விட நீங்க தேர்தலில் சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறது தான். அதை விட மிக முக்கியமா இந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது
விவசாயிக்கு செய்கிற ஒரு விஷயமா இதை பார்க்கக்கூடாது. இந்த நாட்டுல இந்த நாட்டுக்காக தன்னலம் பாராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்க்கத்துக்கு, ஒரு மக்களுக்குன்னா அதை சார்ந்த உழைப்பு சார்ந்த மக்களுக்கு அவங்களுக்கு செய்த பெருதவியா முதலீடா இந்த அரசு கருதும். அப்படிதான் இந்த அரசு, ஏன்னா நடந்த அரசுகள் எல்லாமே இந்த வேளாண்மை துறை சார்ந்து செய்யக்கூடிய உதவிகள் அப்படின்னு சொல்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு அது சப்போர்ட்டா கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரு அறிவிப்பை சொன்னீங்க, அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டுதான் விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் போராடுறாங்க. இப்போ எப்பவுமே ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் ஒரு தெளிவான ஒரு நடைமுறையை பின்பற்றணும். அந்த அடிப்படையில ஒரு விவசாயிகளுடைய கோரிக்கை இருக்குன்னா என்னுடைய துறை வாரியில இந்த கோரிக்கை இருக்கிறது. இந்த கோரிக்கை அதாவது ஜவஹர்லால் நேரு இந்திய அரசாங்கம் அமைச்சு முதல் சட்டமன்றத்துல முதல் உரை நிகழ்த்துறார். அந்த நிகழ்த்தும் போது சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? எது வேண்டுமானாலும் எதற்காகவும் காத்திருக்கலாம், ஆனால் வேளாண்மை அதை சார்ந்த துறைகள் எதற்காகவும் காத்திருக்க கூடாது அப்படின்னு தான் அன்னைக்கு அறிவிப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் எந்த ஒரு மக்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஒரு திட்டமே நடைமுறையில் இருக்கிறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேல அது இருக்கு. அது கொண்டு வந்ததோட நோக்கம் என்னன்னா, எப்படி மிலிட்டரியை விட ராணுவத்தை விட இந்த விவசாயம் சார்ந்ததை முக்கியத்துவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், உடனடியாக அங்கேயே தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆட்சித்தலைவர் தலைமையில குறை தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வே தமிழக அளவுல இந்திய அளவுல சிறப்பா நடைபெற்று கொண்டு வருகிற இந்த நிகழ்வு. இதுல எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அரசியல் மாற்றியத்திற்கு அந்தாண்ட போய், நீங்க இந்த உழவர்களுக்கு இந்த நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி எதிர்காலத்துல அடுத்த பிறவி என்று நான் பிறந்தேன்னா அதுல உழவனுடைய மகனா பிறப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இருக்கிறதுலேயே கடுமையான வெப்பத்துல வெயில்ல ஏசி இல்லாம நிக்கிற ஒரு தொழில் அப்படின்னு சொன்னா அது உழவு தொழில். இந்த உழவு தொழில நீங்க விவசாயம் ரொம்ப சிரமம்னு சொல்றீங்க. ஆனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விளையாட்டு தான் ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாரு சார் விவசாயத்தை விட. அவரு 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 அவர் அறியாம சொல்லியிருக்கலாம். அதை நம்ம அப்படி சொன்னா கூட நம்ம ஏத்துக்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா அவர் அறியாம சொல்றாருன்னு தான் நான் எடுத்துக்குவேன் என்ன பொறுத்தவரை. ஏன்னா விவசாயம் என்பது ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள விளையாடுறது இல்லை, ஒரு பூட்டுன அறைக்குள்ள விளையாடுறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அது அந்த ஆடுகளம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டு அரங்கம் அமைச்சு அந்த அரங்கத்தை சுத்தி காவல் காத்து காம்பவுண்ட் எழுப்பி அதுல புல்துறைக்கு பதிலாக செயற்கை புல்துறை அமைச்சு செய்யற விஷயம் இல்லை. இது இயற்கையோட நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் என்பது உழவனுக்காக தனக்காக நடத்துற போராட்டம் அல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் உள்ள மக்களுக்காக. இந்த நாடு வல்லரசு வளம் பெற வேண்டும், ஒரு மாநிலம் வளர்ச்சி பாதை போக்கி நகரணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்போ நீங்க எதை போயிட்டாலும் தகவல் தொழில்நுட்பத்துல ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி ஒரு பம்மாத்து வேலை நடத்துறீங்க. உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியில தகவல் தொழில்நுட்பத்துறை தான் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கறதா சொல்றீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பார்க்கிறவரும் சரி, இந்த A1 தொழில்நுட்பத்துல பணிபுரியறவரும் சரி, பசிச்சா சோறு திங்க. ஆனா அதை ஒரு கம்ப்யூட்டர்ல டவுன் பண்ணி கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா இன்னைக்கு காவிரி இஷ்யூவை மேகதாட்டுல நம்ம பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை நீட்டு போற வகையில இன்னைக்கு அமித்ஷா இங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு? கோதாவரியும் காவேரியும் இணைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? ஐயா நான் செத்துக்கிட்டு இருக்கோம், இப்ப தண்ணி இல்ல, விவசாயம் நடக்கல, எனக்கு நீ தான் ஆட்சியாளர், நீ தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகம், அதுல உள்துறையினுடைய நீ அமைச்சர், நீ தென்னிந்திய மாநாடு கூட்டுற. இந்த மாநாட்டுல கேரளம் சொல்லுது, எங்க போய் சொல்லுது? முல்லை பெரியார எல்லையில கட்டிக்க நான் பணம் கொடுக்குறேன்னு. என்ன நியாயம் இது? ஏற்கனவே முல்லை பெரியாரு நின்றுகிட்டு இருக்கு. சரி, அந்த பக்கம் வந்தீங்கன்னா கர்நாடகா என்ன சொல்லுது? அதை பத்தி பேசாத, நான் கோதாவரியும் காவேரியும் இணைக்கிறதுக்கு யார் பேசுறாரு? நம்ம தண்ணி பிரச்சனை இல்லையா? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இந்த ஒரு நிர்வாகம் நடத்துறீங்க, ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு சொல்லும் போது அந்த தண்ணீரை திறந்து விடுவதற்கான ஒரு செய்தியை நீங்க சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா ஒண்ணு கலப்புறீங்க, கோதாவரியும் காவேரியும் இணைப்போம் அப்படின்னு. சாத்தியம் அப்படிங்கறத எடுத்துக்குவோம். ஆனா இது என்னைக்கு நடக்கும்? அது வரைக்கும் தமிழகம் என்ன சாப்பிடாம இருப்பாங்க? அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த அரசாங்கமும் வலியுறுத்தணும், மத்திய அரசும் செய்யணும்.
இந்த சூழ்நிலையில ஓகே. எங்களுக்கு ஒரே வழி என்னன்னா, எங்களுக்கு செய்யறதெல்லாம் நீங்கள் உதவி அல்ல, நீங்கள் செய்வதெல்லாம் முதலீடு முதலீடு அப்படி. ஓகே. அப்படிங்கறத நீங்க உணரலன்னா, சரி சார். இன்னைக்கு சர்க்கரையில என்ன நிலையோ அது இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து பக்கத்துல இருக்கிற சுலோனா இருக்கும், தமிழ்நாடு இந்தியாவா இருக்கும், பக்கத்துல இருக்க பாகிஸ்தானா இருக்கும், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பர்மாவா இருக்கும். இப்படி நீங்க கண்ணுக்கு முன்னாடியே நிகழ்வுகள் நடப்பதற்கான கட்டம் துவங்கி விட்டது என்பதை உணர்ந்து ஓகே. மக்கள் சரி. நாடு வளரணும்னா விவசாயத்துக்கு செய்யக்கூடிய உதவி முதலீடுன்னு நீங்க கணக்குல எடுத்தாதான் வெற்றி காணும் அப்படின்னு சொல்லி ஓகே. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நிச்சயமா நன்றி சார் லட்சுமி மேம். அதாவது நான் மற்றவங்கள்ட்ட கூட கேள்வி கேட்டேன். இப்போ ஓட்டு போட்ட அந்த மக்கள் மாற்றம் வேணும்னு நினைச்சிருக்கலாம். ஏன் தொடர்ந்து இவங்க தான் ஆளணுமா மாறி மாறி புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு கூட சில நினைத்து போட்டிருக்கலாம். அவங்களுடைய கருத்தில் தவறு இல்லை, புரிதலில் தவறு இருந்திருக்கலாம், கருத்தில் தவறு இல்லை. இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் எல்லாம் ரசிகர் தான் சார். இது ரசிகர். இப்போ வந்து நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தது நம்ம மாடல், திராவிட மாடல் அரசு எப்படி இருக்கும் என்ன எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு அரசியலாக இருந்ததை இவங்க ஒரு சினிமாவாக அந்த இதுவாக ஆக்கிட்டாங்க. ரசிகர்கள் தான் இப்போ பசங்க தான் ஓட்டு போட்டதே, ரசிகர்கள் தான். இப்போ ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக தவற உணர்ந்து கண்டிப்பாக இது நம்மளுக்கு இவரை ஏன் போட்டோன்னு புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் வெளியில் வரல, ஆனால் கூடி சீக்கிரம் வந்துடும். ஓகே. கூடி சீக்கிரம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு விலைவாசியும் இப்படி ஏறிட்டு இருந்தா மக்கள் எப்படி தான் வாழ்றது? எல்லாமே ஒரு நாளைக்கும் ஒரு ரேட்டுக்கு ஏறிட்டு இருந்தா, காய்கறிகள் விலை ஏறுது, எண்ணெய் ஏறுது, அரிசி ஏறுது, பால் ஏறுது, அப்புறம் மின் கட்டணம் அதை விட ரொம்ப மோசம், வீட்டு வாடகையும் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும்னா ஒரு நடுத்தர மக்கள் எப்படி நாங்கள் வாழ்றது? அதில் மகளிர்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் புலம்புறதை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. ஆனால் அவர் திரும்ப திரும்ப பேசுறதை பார்த்தா மகளிருக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, என்ன அக்கா கொடுத்தாருன்னே தங்கச்சி தெரியலையே. அம்மா அப்படின்னு முறை வச்சு பேசுறாரு. அவரு சொல்றாரு, ஆனா அது போய் சேரல, இன்னும் வரல, எதுவுமே வரல. எங்களுக்கு தெரிஞ்சு முன்ன இருந்த ஆட்சியே இப்போ இருந்திருந்தா நாங்கெல்லாம் எவ்வளோ முன்னேறி இருப்போம், இன்னும் நல்லா எங்களுக்காக இன்னும் நிறைய செஞ்சுருப்பாரு. இவர் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் இப்போ புரிஞ்சிருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க. இவருக்கு ஏன்டா இப்போ போட்டோம், விஜய்ன்றது ஒரு படம், அது ஒரு ரசிகர் அப்படின்ற மாதிரி போகாமல் இவங்க உள்ளே போய் போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வேதனைப்படுறத நாங்கள் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த வேதனையை தப்பு செஞ்சிட்டோம் தெரியாமல் இந்த அளவு போட்டுட்டோமே அப்படின்னு இருக்கு. ஓகே. அப்போ மக்கள் வந்து கண்டிப்பா ஏமாற்றம் அடைந்திருப்பதை உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக உணர்ந்துட்டாங்க. இந்த 100 நாளில் எல்லாருக்குமே அது கிடைக்கலங்கிறது தான் விஷயம். ஓகே. அவங்க சொன்னது ஒன்று செய்யறது இல்லை ஓகே. அப்படிங்கிறது தான் இதுவாக இருக்கு. ஓகே. விஜயனுடைய படம் சில படங்கள் 100 நாள் ஓடி இருக்கலாம், ஆட்சி 100 நாள் சக்ஸஸாக இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்படிங்கிறது தான் நிச்சயமா அவர்கள் கொடுத்ததை, தேர்தல் வாக்குறுதியை கொடுத்ததை எல்லாரும் கேட்குறாங்க. அதனால தான் எல்லாரும் ரோட்டுக்கு வந்து நீங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போராட்டமும் தூண்டிவிடப்படுகிறது அப்படின்னு திரும்ப போராடுகிற மக்களை குற்றம் சாட்டுறாங்க. மக்கள் எல்லாம் அவங்க உணர்ந்து தான் செய்யறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கலன்னு தான் அவங்க போராடுறாங்க. ஓகே. கிடைச்சிருந்தா இதை செய்ய மாட்டாங்க, கிடைக்கலன்னு தான் இவங்கெல்லாம் போராடுறாங்களா? வேற ஒன்றும் இல்லை. இவங்களால செய்ய தெரியாம உள்ள ஆழம் தெரியாம வருஷம் இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு ட்ரைனிங் தெரியாதா? ஆட்சின்னா எதை செய்ய முடியாதுன்னு தெரியாத இவங்க வந்துட்டாங்க. அதை அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நிச்சயமா. அதாவது தான் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையில சொன்னாங்களா, இல்ல சும்மா சொல்லுவோங்கிற நம்பிக்கையில் அடிப்படையில் சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. மக்களாலாம் தெரியாத இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இனி என்ன நடக்கணும் இனிமேல் ஓகே பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மக்களும் நிம்மதியா இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பங்குமண்ட விருது எத்தனை பேருக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.